தமிழ்நாட்டுல வெள்ளையங்கிரி மலை அப்படின்னா சிவபக்தர்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி மகாராஷ்டிரால சிவபெருமானோட தொடர்புடைய ஒரு புனிதமான மலை இருக்கு அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஆமாங்க, நான் இப்ப நிக்கிற இடம் நாசிக்கு பக்கத்துல இருக்க பிரம்மகிரி. வெள்ளையங்கிரி மாதிரி இங்கேயும் மலை ஏறுறது ஒரு சாதாரண ட்ரெக்கிங் மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு அடியும் ஒரு ஆன்மீக பயணத்தை உங்களுக்கு கண்டிப்பா உணர்த்தும். இந்த மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு தெரியுமா? புராண கதையில கௌதம ரிஷியின் தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய ஜடமுடியிலிருந்து கங்கையை டைரக்டா பூமிக்கு வெளியிட்டதா சொல்லப்படுது. அந்த புனிதமான நீர் தாங்க இந்த மலையிலிருந்து வர கோதாவரியின் பிறப்பிடமா நம்பப்படுது. அதனாலதாங்க கோதாவரிய தட்சண கங்கா, தென்னகத்தின் கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல மேல வந்து இந்த சிவலிங்கத்தை தரிசிக்கும் போது வெறும் ட்ரெக்கிங் ஸ்பாட் மட்டும் இல்லாம சிவபெருமானோட ஆன்மீகத்தையும் இயற்கையோட அழகையும் ஒரே இடத்துல என்னால உணர முடிஞ்சதுங்க. தமிழ்நாட்டுக்கு வெள்ளையங்கிரி, மகாராஷ்டிராக்கு பிரம்மகிரி, மலைகள் வேற, மாநிலம் வேற. ஆனா சிவனை தேடுற பக்தர்களுக்கு உணர்வு மட்டும் ஒண்ணுதாங்க. ஒரு சிவன் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க.